Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெஜிடபிள் பனியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் ஆப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இது நார்மலாக நம்ம வீட்டில் ரெடி பண்ண தோசை மாவு தான். ஒரு சின்ன துண்டு முட்டைக்கோசு அதை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. 2 கேரட் அதையும் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. 5 பீன்ஸ் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பச்சை மிளகாய் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இல்லை நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் அதையும் உள்ளே சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம துருவி வச்சுருக்க முட்டைகோஸ் அதையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். கேரட் அதையும் உள்ள சேர்த்துருங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் அதையும் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காய்கறிக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துருக்கனால உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். வெஜிடபிள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மாவில் சேர்க்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிளை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிளை சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். மாவு வெஜிடபிள் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வில் பனியார கல் வச்சுக்கோங்க. இது நல்லா சூடாகட்டும். கல் நல்லா சூடாயிருச்சு. இல்லை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா குழியிலையுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா குழியிலையுமே மாவு ஊற்றியாச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வெந்து எடுக்கலாம். ஒன் சைடு இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட போகிறோம். நம்ம எல்லாமே திருப்பி போட்டாச்சு. இதே மாதிரி அந்த சைடு சூப்பராக குக் ஆகி வரட்டும். 2 சைடும் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ அதே மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ இதை திருப்பி போட போகிறோம். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி அந்த சைடு நல்லா வெந்து வரட்டும். 2 சைடும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெஜிடபிள் பனியாரம் இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் சூப்பரான ரெசிபி. நம்ம வெஜிடபிள் சேர்த்துருக்கனால உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.